ஸ்ரத்தா வால்கர் இந்த பெயரை அவ்வளவு எளிதாக நம்மால் மறந்துவிட முடியாது. கடந்த 2022ஆம் ஆண்டு தனது காதலன் அஃப்தாப் பூனாவாலாவால் துண்டு துண்டாக வெட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டவர். அதே போன்றொரு சம்பவம் தற்போது தமிழ்நாட்டில் நடந்துள்ளது. ஒரு பெண்ணை துண்டு துண்டாக வெட்டியது மட்டுமில்லாமல் வெட்டிய பாகங்களை நன்கு கழுவி அப்புறப்படுத்த பையில் போட்டு எடுத்துச் சென்றுள்ளார் ஒருவர். எங்கு நடந்தது இந்த சம்பவம், யார் செய்தது, பின்னணி என்ன பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பால்குளம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர்தான் மாரிமுத்து. அப்பகுதியில் பன்றி இறைச்சி வெட்டும் தொழில் செய்து வரும் இவர் நேற்றிரவு 2 பைகளில் எதையோ எடுத்துக்கொண்டு வெளியே சென்றுள்ளார். அப்போது அங்கு தெருவில் இருந்த நாய்கள் மாரிமுத்துவை சுற்றி சுற்றி குறைத்துக் கொண்டே அவர் பின்னாலேயே சென்றுள்ளன. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரை நிப்பாட்டி விசாரித்துள்ளனர். முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த அவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த காவல்துறையினர் அவரது பையை சோதனை செய்தபோது அதில் துண்டு துண்டாக வெட்டி ரத்தக்கரை போக நன்கு கழுவப்பட்ட மனித உடலின் துண்டுகள் இருந்துள்ளன. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் வெட்டப்பட்டு பையில் இருந்தது மாரிமுத்துவின் மனைவி என்பது தெரியவந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி பகுதியைச் சேர்ந்த 35 வயதான மாரிமுத்துவுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். மனைவி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். அங்கேயே தங்கி வேலை செய்வதால் அவ்வப்போது வீட்டிற்கு வந்து கணவனை பார்த்து செல்வது வழக்கம். குழந்தைகள் இருவரும் விடுதியில் தங்கி படித்து வரும் நிலையில் வீட்டில் தனியாக இருக்கும் கணவனை காண வீட்டிற்கு வரும்போதெல்லாம் இருவருக்குள்ளும் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் அடிக்கடி மனைவியை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். மனைவி மீது சந்தேகம் கொண்ட மாரிமுத்து தொடர்ந்து அவரை அடித்து சித்திரவதை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். நேற்று மாலையும் வழக்கம் போல இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஏற்கனவே மனைவி மீது சந்தேகத்தில் இருந்த மாரிமுத்து அவரை வெட்டி கொலை செய்து அவரின் உடலை பன்றிக்கறி வெட்டுவது போன்று துண்டு துண்டாக வெட்டி தண்ணீரில் கழுவி பையில் அடைத்து அப்புறப்படுத்த முயன்றபோது நாய்கள் குறைத்து காட்டிக் கொடுத்ததால் பிடிபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாரிமுத்துவை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.